ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீலா நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நரோத்தம தாஸ் டாக்கூர் உள்ளே பகவானிಗೆ ಅನುಭವಗಳಿಗೆ ವೇണ്ടി ನಮ್ಮ வெளியில் எப்படி இருக்கணும், ರಾಜಾರ ಜೆ ರಾಜ್ಯ ಪಾಟ್ ಜೇನೋ ನಾಟು ಯಾರ ನಾಟ್ দেখিতে দেখিতে কিছু নয়, হেন মায়া করে যেই পরম ஈஸ்வர से तारे मन சதா கொள்ப. ஒரு அரசன் அவனுக்கு அரசாங்கம், அவனுக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. மெல்ல மெல்லமாக எல்லாமே போயிடும். ஒரு நடிகர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கார், அப்படி இருக்கு வாழ்க்கை. இந்த மாதிரி மாயை யார் பண்ணிட்டு இருக்காங்க? அவன் தான் பரம ஈஸ்வரன் பகவான். இப்போ மனசே எப்பவுமே பயம் வச்சிருக்கணும், மாயை பாத்தி பகவான் பாத்தி. இங்கே சில நரோத்தம தாஸ் டாக்கூர் தனக்கே மனசுக்கு சொல்லி கொடுத்த போல நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை எப்போ வேணுமா அழிஞ்சி நம்ம சத்து போயிடுவோம். நம்ம தர்மத்தின் பாதை நடக்கலா சொன்னால் ஸ்வர்க்கத்தில் போகலாம், இல்லை நரக்கத்தில் போகலாம். இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அரசன் இருந்தால் கூட என்ன, நம்மளாம் சாதாரண மனிதர். அரசன் கூட வாழ்க்கை அவனு சாவ போகிறான். ஒரு உதாரணம் கொடுக்கலாம். ஒரு நாடகத்தில் ஒருத்தர் அரசனாக இருக்கார். அப்போ அங்கே அரசனாகி ஒரு என்ன தலையில் கிரீடம், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல உட்கார ஒரு சிம்மாசனம், அமைச்சர்களுக்கு சொல்லிட்டுருக்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அந்த 2-3 மணி நேரம் நாடகம் தீரும்போ அவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழுத்தாச்சு சொன்னப்பா, ஏதோ சம்பளத்துக்கு ஏதோ பணத்துக்கு வேண்டி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அவன் உண்மையாக அரசன் கிடையாது. அதே போல அவனு 2-3 மணி நேரம் அரசன் ஆகிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் ஒரு அரசன் 20, 40, 50 வருஷத்துக்கு வேண்டிய அரசனாக இருக்கான். இறந்து போகும்போது என்ன ஆகும்? யார் கூட போவாங்க? அந்த சிம்மாசனம் போகுமா? ஒன்று போவாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மாயைக்கு விளையாட்டு போல இருக்கு. இப்போ நம்ம பக்தர் புரியணும். இங்கே கூட பாருங்க, நமக்கு கூடுதல் அகங்காரம் எங்கே இருக்கு? ஒரு மனிதனுக்கு பிரிவிக்கு உள்ள அகங்காரம் இருக்குது. நம்ம குடும்பம், நம்ம பிராமின்ஸ் தெரியுமா, நம்ம அது தெரியுமா, இது தெரியுமா, என் அப்பா அவ்வளோ இது பூமி வச்சுருக்காரு, அது வச்சுருக்காரு, இப்படி ஒரு அகங்காரம் இருக்குது. குடும்பம் இல்லை இது பார்த்து ஒரு அகங்கார படிப்பு பார்த்து இருக்கலாம். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அறிவாளி. ஒரு அகங்கார அழகு பார்த்து இருக்கலாம். விசேஷமாக பெண்களுக்கு அழகு எல்லாருக்கும் இல்லை, சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அகங்காரம் அதிகாரம் பார்த்து இருக்கலாம். செல்வம், சொத்து இருக்குது, இல்லை நல்ல பெரிய அதிகாரி, அதுக்குள்ள அகங்காரம் வரலாம். பட் நிறைய பேருக்கு நம்ம இந்த பிரிவிலே பார்த்துட்டு இருக்கோம். சாவறது விடுங்க. நிறைய அரசன் சொன்னால் இப்போ எல்லாம் இந்த முதலமைச்சர் அப்படிப்பட்டவங்களே ஒரு எலெக்ஷன் போனால் பாவம், முதலமைச்சர் இருந்தாலும் இப்போ ஏதாவது இதில் ஓடி போயிட்டுருப்பான். அழகு ஒரு சாதாரண உதாரணம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சினிமா நடி ஆக்டிங் பண்ணுவான். சின்ன வயசில் பயங்கர அழகாக இருப்பான், மக்கள் சத்திட்டு இருப்பான். அப்புறம் ஒரு 20-30 வருஷம் விட்டு பார்க்கும்போது இவளென்ன இப்படி ஆயாச்சு சொல்லி சொன்னால் அழகு நித்தியம் கிடையாது. அழகு இந்த பிரிவிலே நிறைவேறுக்கு வயசாகும். சில பேர் நல்ல பணக்காராக இருப்பான், திடீர்னு ஏதோ பிரச்சனை எல்லாம் போயிடும். சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் திடீர்னு பணம் பெரிய பணக்காரராக. இது இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம், இந்த மாயகி விளையாட்டு.
விசேஷமாக இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் பக்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்தி பண்ணி பகவான் நாமம் பண்ணி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பான், அங்கே வந்து பாவம் பண்ணுவான். அது என்ன மாயகி உள்ள இது தெரியாது, பயம் போயிடும். நான் பகவான் லோகத்துக்கு போயிட்டுருக்கேன், நான் இப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, எப்பவுமே பயம் இருக்கணும். பகவானும் மாயகி உள்ள பயம். மாயே ஒரு ஜீவன் கிருஷ்ணர் சேர விட்டாச்சு, மாயை பேடிச்சிடுவான். இந்த குடும்பம், செல்வம், நம்ம கர்மங்கள் எப்படி இருக்குது, நம்ம இது கொடுத்துட்டு இருப்பான். பக்தன் அறிவு இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பாவம் பண்ண பயப்படணும். இங்கே பகவான் பகவத்கீதையில் சொல்லிட்டு இருக்கார் ஒரு இடத்துல, தெய்வீ ஹயேஷி குணமயி மம மாயா துரத்தியா மாமேவாயி பிரபத்யந்தி மாயாமே தாம் தரந்தித்தே. இந்த மாயை குணம் உள்ளது, சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம், கயிறு போல கட்டி வச்சிடும். ரொம்ப மோசம் மாயில் வெளியில் வருது. யார் என்னைக்கு சரண் எடுப்பான், அவன் தான் மாயில் வெளியில் வர முடியும். திருப்பி பகவத்கீதையில் கடைசியாக சொல்லிட்டு இருக்காரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாப்பேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. நீ என்ன தர்மங்கள் கர்மங்கள் போட்டு வச்சிருக்க எல்லாம் விடு, வேறு என் சரணத்தில் வா, நான் அவனுக்கு எல்லா பாவத்திலும் விடுதலை பண்ணிடுவேன். பட் அப்படி நம்ம பகவானுக்கு சரண் எடுத்து பாவம் பண்ண எப்படி இருக்கும், இதுக்கு பார்த்து யோசனை பண்ணணும். இது சொல்லிட்டு இருக்காரு நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. நீ ராதா கிருஷ்ணருக்கு நினைச்சிட்டு இருக்கலாம், நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிட்டு இருக்கலாம், நீ பகவத்கீதை ஸ்லோகங்களை பார்க்காம சொல்லிட்டு இருக்கலாம், நீ கீர்த்தன்ஸ் பாடிட்டு இருக்கலாம். பட் மாயைக்கு பகவான் இந்த 2 பேர் வச்சு பயம் வச்சு வாழணும். பயம் இல்லாத போல எல்லாம் என்ன வேணும் பண்ணுவோம், பகவான் நாமம் சொல்லி இது இருக்கக்கூடாது. எல்லாம் போயிடுடா, எல்லாம் போயிடு, இந்த உடம்பே இருக்காது சொல்லிட்டு இருக்காரு. கவனமாக இருக்கணும். நம்ம என்ன வேணுமோ பண்ணிடுவோம், எல்லாம் நடந்துடும், அப்படியெல்லாம். இந்த மாதிரி வாழ்க்கை திரும்பி திரும்பி கிடைக்காது. சின்ன சின்ன பாவங்களுக்கு கூட நமக்கு சுற்றி வச்சிடும், ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேண்டி எப்போவுமே சாது சங்கா சொல்லிட்டு இருக்கு, சாஸ்திரங்கள் சத் சங்கம் பண்ணுறது, நல்ல கிரந்தங்கள் படிக்கிறது, புக்ஸு. நம்ம பார்த்து யோசனை பண்ணுறது, நான் ஏதோ தவறு பண்ணிட்டு இருக்கேனா, எனக்கு ஏதோ நான் வழி விட்டு போயிட்டுருக்கேனா, இப்படி கிடைச்ச மனித பிறவி சரியான முறையில் பகவான் கூட சரணாகதி ரொம்ப முக்கியம். சரணாகதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நம்ம ஒரு கல்பனை பண்ணி ராதா கிருஷ்ணருக்கு நினச்சிட்டு இருக்கேன், அவங்களுக்கு சேவை செய்துட்டு இருக்கேன், இங்கே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன், நிர்ஜல ஏகாதசி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் பாவம் பண்ணால், தவறான வேலை பண்ணால், இதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் நடக்காது. அதுக்கு வேண்டி சொல்லிட்டு இருக்காரு, பயமும் இருக்குன்னு சொல்லி. ஹரி தண்டோத்பனா.